ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 34, 35, 36. 34ஆம் பதம். தேக ஞாசம் ச தசைவம் தீராணாம் தைரியவர்தனம் அந்யேஷாம் துஷ்கரதரம் பச்சூனாம் விக்லவாத்மனாம். மொழிபெயர்ப்பு. அசாதாரணமான லீலைகளை ஜட உலகில் நிகழ்த்துவதற்காக பகவானால் ஏற்கப்படும் பல்வேறு உன்னத ரூபங்களும் புகழுக்குரிய அவரது செயல்களும் பகவத் பக்தர்களை தவிர பிறரால் புரிந்து கொள்ளப்படுவது மிக கடினம். மேலும் மிருகங்களுக்கோ அவை மன தொந்தரவுகளை மட்டுமே விளைவிக்கின்றன. பொருளுரை. பகவத்கீதை விவரிப்பது போல் பகவானின் உன்னத ரூபங்களும் லீலைகளும் பக்தரல்லாதவர்களால் புரிந்து கொள்ளப்படுவதற்கு மிக கடினமான விஷயங்களாகும். ஞானிகளையும் யோகிகளையும் போன்றவர்களுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துவதே இல்லை. பகவானிடம் கடும் விரோதம் கொண்டுள்ளதால் மிருக இனங்களுக்கிடையில் வகைப்படுத்தப்படும் மற்றவர்களும் உள்ளனர். இத்தகைய விரோதம் கொண்டுள்ள மிருகங்களுக்கு பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் பற்றிய விஷயங்கள் மனதிற்கு தொல்லைகளாக மட்டுமே உள்ளன. பகவத்கீதை உறுதி செய்வது போல் பொதி சுமக்கும் மிருகங்களைப் போல மிக கடினமாக உழைப்பவர்களும் பௌதிக சுகபோகங்களில் மட்டுமே விருப்பம் கொண்டவர்களுமான துஷ்டர்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. பகவானிடமுள்ள விரோத மனப்பான்மையே ஆசூரிய பாவ இதற்கு காரணம். ஜட உலக லீலைகளுக்காக பகவானால் தோற்றுவிக்கப்படும் உன்னதமான அவரது விரிவுகளும் அவற்றின் தோற்றமும் மறைவும் புரிந்து கொள்ள மிக கடினமானவையாகும். பக்தரல்லாதவர்கள் பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் பற்றி தர்க்கம் செய்ய வேண்டாம் என அறிவுரைப்படுத்தப்படுகின்றனர். இல்லையெனில் பகவானின் தாமரை பாதங்களில் மேலும் பல குற்றங்களை அவர்கள் செய்துவிடக்கூடும். பகவத்கீதை குறிப்பிடுவது போல அசுர மனோபாவத்துடன் எவ்வளவுக்கெவ்வளவாக அதிகமாக பகவானின் தோற்ற மறைவுகளை பற்றி அவர்கள் தர்க்கம் செய்கின்றார்களோ அவ்வளவு அதிகமாக நரகத்தின் இருண்ட பிரதேசங்களுக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் இப்பதம் உறுதி செய்வது போல பகவானின் உன்னத அன்பு தொண்டிற்கு எதிராக செயற்படும் எவனும் கிட்டத்தட்ட ஒரு மிருகமே ஆவான். பதம் 35. ஆத்மானம் ச குருஸ்ரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் ரூயாயன் கதே பாகவதே துரோத பிரேம விஹ்வல. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது தன்னை நினைவு கூர்ந்ததை அறிந்த விதுரர் பிரேமையினால் மனம் குழைந்து வாய்விட்டு அழத் துவங்கினார். பொருளுரை. பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணர் கடைசி நேரத்தில் தன்னை பற்றி நினைத்ததை அறிந்த விதுரர் அன்பு பரவசத்தில் மூழ்கினார். தன்னை அற்பமானவர் என்று விதுரர் எண்ணியிருந்த போதிலும் பகவானின் தனுப்பெருங்கருணையினால் அவர் நினைவு கூறப்பட்டார். இதை பகவானின் சிறந்த அனுகிரகமாக ஏற்றுக்கொண்ட விதுரர் பிரேமையில் ஆழ்ந்து வாய்விட்டழுதார். இந்த அழுகைதான் பக்தி தொண்டின் முன்னேற்ற பாதையில் கடைசி சொல்லாகும். பகவானிடம் கொண்ட அன்பு பெருக்கினால் வாய்விட்டு அழக்கூடியவர் பக்தி மார்க்கத்தில் வெற்றி பெற்றவர் என்பதில் சந்தேகமில்லை. பதம் 36. காலின்யா கதிபி சித்த அஹோபிர் பரதர்ஷப பிராபத்யதஸ்வ சரிதம் யத்ர மித்ரா சுதோ முனி. மொழிபெயர்ப்பு. யமுனை நதிக்கரையில் சில நாட்களை கழித்தபின் முக்தி பெற்ற ஆத்மாவான விதுரர் மைத்ரேய மாமுனிவர் இருந்த கங்கை கரையை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல் என்னும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன.